மூன் வாக் வருவதற்கு முன்னாடி, த்ரில்லர் ஆல்பம் வெளியாவதற்கு முன்னாடி, இந்த உலகம் ஜாக்சன்கிற பேரையே அறிவதற்கு முன்னாடி அங்க ஒரு கேத்தரின் இருந்தாங்க. 96 வருஷங்களுக்கு பிறகும் அவங்க இன்னும் இங்க இருக்காங்க. இன்னும் அன்பு செலுத்தப்படுறாங்க. மியூசிக் ஹிஸ்டரியிலேயே மிகச்சிறந்த ஃபேமிலிகளில் ஒன்றுக்கு அவங்க தான் இன்னைக்கும் ஒரு ஃபவுண்டேஷனா இருக்காங்க. 2026 மே 4ஆம் தேதி உலகம் ஒரு கணம் ஸ்தம்பிச்சு போச்சு. சின்னதா இருந்தாலும் ஒரு உன்னதமான உமனை கௌரவிக்கிறதுக்காக. அமெரிக்கன் மியூசிக் மற்றும் கல்ச்சருக்கு அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ் சார்ட் பொசிஷன்ஸ்லயோ அல்லது கிராமி கவுண்ட்ஸ்லயோ அளவிடவே முடியாது. கேத்தரின் எஸ்தர் ஜாக்சன் தன்னோட 96வது வயதை அடைஞ்சாங்க. இன்ஸ்டாகிராம் ட்ரிபியூட்ஸ்ல இருந்து ஹாலிவுட் பிரீமியர்ஸ் வரைக்கும் அவங்களோட ஃபேமிலியும் ஃபேன்ஸும் இந்த மைல்ஸ்டோன் சும்மா அமைதியா கடந்து போகாம பாத்துக்கிட்டாங்க. அவங்கதான் மேட்ரியார்ச், பிரேயர் வாரியர். 10 குழந்தைகளையும் ஃபெய்த் டிசிப்ளின் அப்புறம் ஒருபோதும் அசைக்க முடியாத அன்போட ஒன்னா வச்சிருந்த உமன் அவங்க. அவங்களோட வீட்டு வாசலுக்கு வெளியே இருந்த உலகம் எதுவுமே கருணையா இல்லாதப்ப கூட கேத்தரின் 1930ல அலபாமாவுல உள்ள பார்பர் கவுண்டில பிறந்தாங்க. ஒரிஜினலா கேடிபி ஸ்க்ரூ பாய்ஸ்னு பேர் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு 4 வயசா இருந்தப்போ அவங்க ஃபேமிலி ஈஸ்ட் சிகாகோ இண்டியானாவுக்கு ரிலோகேட் ஆச்சு. அங்கதான் அவங்க பேரு கேத்தரின் எஸ்தர் ஸ்க்ரூ பாய்ஸ்னு மாத்தப்பட்டுச்சு. லைஃப் அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய ப்ளோ கொடுத்தது. சின்ன வயசுலேயே கேத்தரின் போலியோவால பாதிக்கப்பட்டாங்க. அவங்க கடைசியில ரெக்கவர் ஆனாலும் அந்த டிசீஸ் அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் லிம்ப விட்டுட்டு போச்சு. ஆனாலும் அதை அவங்க ஒருபோதும் தன்னை ஸ்லோ பண்ண விடல. ரெசிலியன்ஸ்ல கிடைச்ச அந்த ஆரம்பகால லெசன் அவங்க முழு லைஃபுக்குமே ஒரு டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்கா மாறிப்போச்சு. கேத்தரின் எஸ்தர் ஜாக்சன் என்டர்டெய்னர்ஸ் ஆன ஜாக்சன் ஃபேமிலியோட மேட்ரியார்ச். மைக்கேல் மற்றும் ஜானட் ஜாக்சன் உட்பட அவங்க குழந்தைகளையும் உள்ளடக்கிய ஒரு டைனாஸ்டி அது. மைக்கேல் தன்னோட 6வது ஸ்டூடியோ ஆல்பமான த்ரில்லரை 1982 அவங்களுக்காகவே டெடிகேட் செஞ்சாரு. எல்லா காலத்திலையும் அதிகம் விற்பனையான ஆல்பத்துல இருந்த அந்த டெடிகேஷன் கேத்தரின் தன்னோட சன்னோட ஹார்ட்லையும் பாப்புலர் மியூசிக்கோட ஸ்டோரியிலையும் என்ன இடத்த வச்சிருந்தாங்கன்னு எல்லாமே சொல்லுது. கேத்தரின் தன்னோட மே 4ஆம் தேதி பர்த்டேயை அவங்க சன் ஜாக்கி ஜாக்சனோட 75 வயசு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷ செலிப்ரேஷனையும் ஒரு 2L ஃபேமிலி அஃபேரா மாத்திடுது அது. ஒரு மதரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்ன் சன்னும் இன்னொரு வருஷத்தை ஒன்னா மார்க் பண்றாங்க. ஜாக்சன் ஃபேமிலியோட ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் கேத்தரின் மற்றும் ஜாக்கி இருவருக்குமான ஒரு ஜாயிண்ட் பர்த்டே ட்ரிபியூட்டை ஷேர் செஞ்சாங்க. அந்த பேரோட ஒரு லவ்விங் போட்டோவுக்கு அவங்க கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க. எங்க ஃபேமிலியோட 2 பில்லர்ஸ்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. எங்க பிரதர் ஜாக்கிக்கு உங்களோட ஸ்ட்ரெங் டேலண்ட் அப்புறம் அன்பு எப்பவும் எங்களை கைட் பண்ணிருக்கு. அப்புறம் எங்க அழகான மதர் கேத்தரின். நாங்க என்னவா இருக்கோமோ அதுக்கு ஹார்ட் நீங்க தான். உங்களோட கிரேஸ் மற்றும் விஸ்டம் தொடர்ந்து ஜெனரேஷன்ஸை இன்ஸ்பயர் பண்ணுது. நாங்க உங்களை 2 பேரையும் எண்ட்லெஸ்ஸா லவ் பண்றோம். இன்னைக்கும் எப்பவும் நாங்க உங்களை செலிப்ரேட் பண்றோம். உலகத்துக்கு பல டிகேட்ஸா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஒரு சில சென்டென்சஸ்ல சொன்ன ஒரு மெசேஜ் அது. கேத்தரின் இல்லாம நாம அறிந்த ஜாக்சன் ஃபேமிலி என்பதே கிடையாது. ஜானட் ஜாக்சன் தன்னோட மதரோட 96வது பர்த்டேய மார்க் பண்றதுக்காக இன்ஸ்டாகிராம் போனாங்க. கேத்தரினை குயின் ஆஃப் குயின்ஸ்னு ஒரு ஆழமான ட்ரிபியூட்ல டிஸ்கிரைப் செஞ்சு ஜானட் இப்படி எழுதினாங்க. அமைதியான விஸ்டம் நீடித்த ஃபெய்த் அப்புறம் ஒருபோதும் தளராத அன்போட பல லைஃப்ஸ தொட்ட ஒரு அழகான சோல் நீங்க. கடவுளோட மென்மையான கிரேஸ் இன்னைக்கும் எப்பவும் உங்களை சுத்தி இருக்கட்டும். உங்களுக்கு பீஸ் இனிமையான லாஃப்டர் மொமெண்ட்ஸ் அப்புறம் நீங்க எவ்வளவு பொக்கிஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்ச அந்த ஆழமான கம்ஃபர்ட்டையும் கொண்டு வரட்டும். உங்களோட ஒவ்வொரு வருஷமும் ஒரு ட்ரெஷர். எங்க ஹார்ட்ஸ் உங்களை மிக ஆழமான கிராட்டிடியூட் மற்றும் லவ்வுடன் பிடிச்சிருக்கு. ஜானட் தன்னோட பிரதர் ஜாக்கிக்கு ஒரு செப்பரேட் ட்ரிபியூட்டையும் ஷேர் செஞ்சாங்க. அவங்க இப்படி எழுதினாங்க. ஜாக்கி, உங்களை என் பிரதர்னு கூப்பிட நான் ரொம்பவே ஃபார்ச்சுனேட்டா ஃபீல் பண்றேன். வேர்ட்ஸ்ல சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க அன்போட இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கான என் பிரேயர் என்னன்னா, உங்களோட ஹார்ட் பீஸ்ல அப்புறம் ஜாயோட ஓவர்ஃப்ளோ ஆகணும். ஜாக்சன் ஃபேமிலியோட ஃபேன்ஸ்க்கு இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ரொம்பவே ப்ரெஷியஸ். எல்லா ஃபேம்க்கும் ஸ்பெக்டக்கிளுக்கும் அடியில இது ஒரு ஃபேமிலி தான்ங்கிறத ஃபோன் டீப்பா ஓடுற அன்பால கட்டப்பட்ட ஒரு ஃபேமிலிங்கிறத ஞாபகப்படுத்துது.